அவ்வா. அப்புறம் தானா ஆ குக்கிங் ஆப்ல என்ன டிஷ் லிஸ்ட் பண்ண போறோம்? வித்தியாசமா தினமும் ஒரு டிஷ். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தான் பண்ணணும் கதிர். நான்வெஜ் பண்ணிட்டு ஒரு நாள் வெஜ் பண்ணோம்னா பியூர் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால எப்பவுமே வெஜ் டிஷ் மட்டும்தான் பண்ணணும். சரி, முதல் டிஷ் என்ன பண்ணலாம்? நெய் சோறும் உப்பு கறியும். இப்போதான் நான்வெஜ் பண்ண மாட்டேன்னு அதுக்குள்ள உப்பு கறிங்கிற? இது வெஜிடேரியன் உப்பு கறி. அது என்ன வெஜிடேரியன் உப்பு கறி? சோயா சங்க வச்சு அம்மா செய்வாங்கல்ல, அப்படியே டேஸ்ட் கறி மாதிரியே இருக்குமே. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும் தானா? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ். சூப்பர் சூப்பர். அப்போ என்கிட்ட நீ தானே சொன்ன டிஷ் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்னு. அதுக்காக தான் இப்போ பண்றேன். சரி, நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் வெட்டி கொடு. எடுத்துருவா. உன்ல யாரு? அது பெரியப்பா, என் ஃப்ரெண்டு குக்கிங் ஆப் மூலமா சமையல் செஞ்சு பிசினஸ் பண்ண போறாளா. ஒரு டிஷ் செய்யறது பத்தி பெரியம்மா கிட்ட ஐடியா கேட்க ஃபோன் பண்ணா. ஆனா என்னவோ பிசினஸ் பண்றதுக்கே பயப்படுறா. பெரியப்பா, நீங்க பேசி அவளுக்கு தைரியம் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன, கொடு. உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன? லக்ஷ்மி. ஹலோ லக்ஷ்மி, நான் மாயாவோட பெரியப்பா பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஆரம்பத்துல பயமா தான் இருக்கும். இப்போ நீச்சல் கத்துக்கணும்னா முதல்ல குளத்துல குதிக்கணும் இல்ல? அப்படி துணிச்சலா குதிச்சிட்டோம்னா எந்த தொழிலையும் கத்துக்க முடியும். அத தைரியமா செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையோட செஞ்சா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க பிசினஸ் தானா வளரும். சரியா? தைரியமா செய்யுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. இதோ மாயா கிட்ட கொடுக்குறேன். அத்தையோட கைமணம், மாமாவோட ஆசீர்வாதம், மாயாவோட அன்பு, வேற என்ன வேணும்? டிஷ் ரெடி. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணலாமே. போட கொடு. குக்கிங் ஆப்ல மெம்பர் ஆயிட்ட, டிஷ் லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா உடனே முடியாது. வீட்ல மளிகை சாமானே இல்ல, கடைக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். என்னாச்சு? அப்பூக்காக கோயிலுக்கு போனதுல கையில இருந்த மொத்த பணமும் காலி ஆயிடுச்சு. இப்போ என் பைக்குக்கு பெட்ரோல் போட தான் 200 ரூபா வச்சிருக்கேன். இதை வச்சு என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அப்பா வீட்டுக்கிட்ட மளிகை பொருள் விற்கிற ஒரு அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அவர்கிட்ட கடனை கேட்டு வாங்கிக்கலாம். நீ வா போலாம். அவர்கிட்டயா? ஆமா கதிர், அதெல்லாம் அவர் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. நீ வா, நான் பேசுறேன். வா. நீங்க வாங்கிட்டு போறீங்களா இல்ல கொடுத்து அனுப்பட்டுமா? இல்லண்ணே, நானே இருந்து வாங்கிட்டு போயிடுறேன். சரிங்கம்மா. ஏமா, இந்த ஜாமான் எல்லாம் ஐயா வீட்டுக்கு தானே போகுது. இந்த பில்லையும் சேர்த்து விட்டுட்டா ஐயாவே பணம் கொடுத்துட போறாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன். அதனால பணத்தை நாங்க தான் கொடுக்கணும். நீங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. ஒன்னும் பயப்படாதம்மா, அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். அண்ணே, அந்த தொகையை எழுதி வச்சுக்கோங்க. எப்படியும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்குறதுக்கு வருவேன். அடுத்த மாசம் முதல் வாரத்துல எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீங்க பொருளை வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் வேற என்ன வேணுமோ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். நீங்களே இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நன்றிண்ணே. டேய் தம்பி, சீக்கிரம் கட்டுப்பா.
என்னப்பா ஐயா மருமகன் பெருசா சம்பாதிக்கலையோ? மளிகை சாமான்லாம் கடனுக்கு வாங்கிட்டு போறாங்க. பெரியவர் எதுவும் உதவி பண்ணலையோ? இந்த காலத்து பசங்க மாமனார் வீட்ல இருந்து எப்படி பணத்தை கறக்கணும்னு யோசிப்பானுங்க. இந்த தம்பியை பாரு, தங்கமான பையனா இருக்கான். தான் உழைப்புல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். ஐயா பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயா கிட்ட இருந்து ஒரு பைசா கூட எதிர்பார்க்காம தான் சொந்த காலில் நிக்கிறான்னு நினைக்கும் போது பெருமையான விஷயமா இருக்கு. ஆமாப்பா, ஐயாவுக்கு இருக்கிற வசதிக்கு மருமகன் தப்பானவனா இருந்தா அதை எழுதி கொடு இதை எழுதி கொடுன்னு உசுரை வாங்கியிருக்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. இப்போதைக்கு பெருசா சம்பாதிக்கலனாலும் எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு வந்துருவான். அதோட ஐயா பொண்ணு கூட இருக்குல்ல, அவர் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணோட குணமும். சொன்ன சொல்ல காப்பாத்தும். அதை நம்பி எவ்வளவு வேணாலும் கடன் கொடுக்கலாம். அவங்க நல்லா இருக்கணும். என்ன உன் புள்ள நல்லபடியா கிடைச்சு காது குத்துனாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அண்ணன் மடியில வச்சு செய்ய முடியலங்கிற வருத்தம் உனக்கு இருக்குல்ல? ஆமா, ஆனா அது எப்படி நீங்க நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க? இங்க பாரு, அது நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வீடு. அங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். என்னவோ கடைசியில அந்த வெறும் பைய மடியில உட்கார வச்சு என் புள்ளைக்கு காது குத்த வேண்டியதா போச்சு. அந்த வீட்ல இருந்தா நான் ஆசைப்பட்டதெல்லாம் எங்க நடக்க போகுது? அந்த வீட்டோட பொறுப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க இப்பவும் ஜானகி அக்கா கொடிதான் பறக்குது. ஆமா பார்வதி, அந்த ஜானகி லேசுப்பட்டவல்ல. உன் வாழ்க்கையே நீ ஆசைப்பட்ட மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்னா முதல்ல உன் புருஷனையும் புள்ளையையும் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டு நீ தனியா வந்தா மட்டும்தான் சாத்தியம். சரியா சொன்னீங்க. நானும் அதுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா என் புருஷன் இருக்காரு பாருங்க, ராமனுக்கு ஏத்த லட்சுமணன் கூட இல்ல. ராமனோட செருப்ப தலையில வச்சுக்கிட்டு நடந்த பரதன் மாதிரி அப்படியே அண்ணன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்கும் போதே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இங்க பாரு, இது நீ மட்டும் தனியா முயற்சி பண்ணா நடக்காது. உன் கூட பத்மாவை சேர்த்துக்கோ. அந்த ஜானகிக்கு எதிரா அவளை தூண்டிவிடு. எப்படியும் அவளுக்கு அந்த மாயாவை பிடிக்காது. இதெல்லாம் சொல்லி அவ மனச மாத்தி உன்னோட வழிக்கு நீ கொண்டு வா. அப்பதான் நீ நினைச்சது ஈஸியா நடக்கும். இது என் மூளைக்கு எட்டவே இல்லை பாருங்களேன். நான் உடனே போய் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். வரேன். ம்